இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றது அப்படின்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்மளுடைய அந்த பெல்விக் பவுல் இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த ம், என்ன சொல்றது, அந்த ஸ்பைனோடைய அடிப்பகுதி. இப்ப கேகல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரெக்னன்சில கூட வந்து அது செய்ய சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இங்க பேசிக்கலா வந்து பண்ண போறோம். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பழகணும். அந்த அந்த ஸ்பைனோட அடிப்பகுதியில இருக்கிற மசில வந்து முக்கியமா நம்ம உட்கார்ற அந்த ஆசனி வாயு வந்து டைட் பண்ணணும். ஓகேங்களா? அதை வந்து நம்ம இருக்கணும். இருக்கிறது தான் இதனுடைய இது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பண்ணா வந்துரும். இதுல இருக்கிற எல்லா ப்ராக்டிஸுமே வந்துரும். சிலது ஈஸி ப்ராக்டிஸா இருக்கும், சிலதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பண்ணி ட்ரெயின் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ்க்கு வந்து நம்ம அந்த அந்த மசிலை வந்து நல்லா வந்து இழுக்கலாம். இழுத்து ஒரு பாதி வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா பிரீத் பண்ணணும். ஓகேங்களா? பிரீத் பண்றதுன்னா நல்லா அடி வயிறு வரைக்கும் பிரீத் பண்ணணும். அப்படியே மேல ஷாலோ பிரீத்திங் பண்ணக்கூடாது. டீப்பா வந்து நம்ம பிரீத் பண்ணணும். திரும்ப பிரீத் பண்ணிட்டு அந்த இன்னும் கான்ட்ராக்ட் பண்ணி இருக்கிறது வந்து அப்படியே ஸ்லோவா வந்து ரிலீஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, இது வந்து பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் நடக்கும். இங்க வந்து இதுக்கு இது ஏன் பண்ணணும், ஏன் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் நம்ம அந்த மசில கான்ட்ராக்ட் பண்ணணும் இருக்கணும் அப்படின்னா, நம்ம அங்க இருக்கிற ஒவ்வொரு டிஷ்யூவும் ஒவ்வொரு செல்லையும் நம்ம வந்து நம்மளுடைய கான்சியஸ்னஸ்க்கு நம்ம வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம உடல்ல வந்து எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து கான்சியஸா நம்ம வந்து வேலை பண்றது இல்ல இல்லைங்களா? எப்பயுமே நம்ம நம்ம உடலையே நம்ம வந்து கவனிக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி நம்ம வந்து ஏதோ ஒரு கதையில எந்த ஒரு சீன் நடந்தாலும் இங்க ஒரு மைண்ட்ல எண்ணங்கள்ல வந்து ஒரு கதையா பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும். அது பின்னாடிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். சரி, பண்ணும்போது நம்ம வந்து ஒவ்வொரு டிஷ்யூ ஒவ்வொரு மசில் எல்லாத்தையும் நம்ம வந்து கவனிக்க போறோம். ஓகேங்களா? இத வந்து ஒரு நாளைக்கு சில பல டைம்ஸ் நீங்க பண்ணலாம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பேஸ் இந்த ரூட் லாக்கை வந்து நம்ம பண்ணோம் இல்லைங்களா? அதே மாதிரி அதுதான் ஃபர்ஸ்ட் ஆங்கரிங் பாயிண்ட். நம்மளுடைய அவேர்னஸ் அந்த இடத்துல வந்து ஆங்கர் பண்றோம். அடுத்தது நம்மளோட அனாகத்த சக்ரா, நம்ம ஹார்ட் சென்டர்ல வந்து லாக் பண்ணி வைக்க போறோம். அது எப்படி பண்றதுன்னா, அப்படியே நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம இருக்குவோம் இல்லையா, நம்ம அந்த செஸ்ட் பகுதியை வந்து நம்ம வந்து இருக்கணும். முக்கியமா அந்த அந்த ஹார்ட் பகுதியை வந்து அப்படியே ஸ்பைனை நோக்கி நம்ம வந்து புஷ் பண்ணணும். புஷ் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிற அந்த மசில் எல்லாம் வந்து அப்படியே டைட் பண்ணி உள்ளுக்குள்ளார ஸ்பைனை நோக்கி நம்ம முதுகெலும்பு நோக்கி இழுக்கிற மாதிரி அப்படியே டைட் பண்ணணும். ஓகேங்களா? இது பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம அப்படியே அந்த டீப் பிரீத் சொன்னோம் இல்லையா, அந்த டீப் பிரீத் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். இதையும் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மூலாதாரத்துல வந்து ரூட் பண்ணோம் நம்ம அவேர்னஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்மளுடைய ஹார்ட் சென்டர்ல அந்த அவேர்னஸ் வந்து ரூட் பண்ணோம். ஸோ இங்க ரூட் பண்றதுக்கும் மெயின் காரணம் அந்த ஏரியால இருக்க நம்ம செஸ்ட் பகுதியில ஹார்ட் சுத்தி இருக்கிற அந்த டிஷ்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம சென்சஸ்க்கு கொண்டு வரணும். அதுதான் இப்ப நம்மளுக்கு டக்குன்னு நம்மளுக்கு இதான வரலைன்னா நம்ம வந்து கொஞ்சமா நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம அந்த சப்போர்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதோட பிரின்சிபலும் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரூட் சக்ராவை நம்ம ஆங்கர் பண்ணதுக்கும் அதே ரீசன் தான். இப்ப ஹார்ட் சக்ராலையும் அதே ரீசன் தான். நம்மளுடைய டிஷ்யூஸ் அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஒரு பகுதிக்கும் நம்மளுடைய அட்டென்ஷன் நம்ம வந்து செலுத்துறது தான் அதனுடைய வேலை. அடுத்தது த்ரோட் சக்ரா. த்ரோட் சக்ராவையும் அப்படியே அந்த உஜ்ஜை பிராணாயாமம் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சத்தமா கூட பண்ணலாம். ஓகேங்களா? லைட்டா அப்படியே லிப்ஸ் முடிய இருக்கட்டும், ஆனா வாய் அந்த உள்ளார அந்த ஜாவை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இப்படி இழுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இழுத்து நல்லா டீப்பா பிரெத் பண்ணணும். நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த பைப் வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து டைட் ஆகணும். ஓகேங்களா? அது அப்ப பிரீத் பண்ணும்போது ஒரு ஹிஸ்ஸிங் சவுண்டு சத்தமா பிரீத் பண்ணாலும் ஓகே, அப்படியே பிரீத் பண்ணுங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு இந்த இந்த ஃபுல் மசில் ஏரியாவும் உங்களுக்கு தெரியணும். உங்களுடைய அவேர்னஸ் வந்து அந்த இடத்துக்கு போகணும். அதுக்கு அடுத்தது இது வந்து தேர்ட் ஆங்கரிங் பாயிண்ட். இங்க நம்மளுடைய த்ரோட் சக்கரால, த்ரோட் சென்டர்ல. அடுத்தது ஃபோர்த் ஆங்கரிங் பாயிண்ட் என்னன்னா,
நம்மளுடைய கண்களுக்கு பின்னாடி, அதாவது எங்க நம்ம கண்களுக்கு பின்னாடிதான் அந்த அந்த ரெண்டு பிரெயினும் சேர்ற இடத்துல அங்க ஒரு மிட் பிரெயின் பகுதி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கதான் நம்ம பீனியல் கிளாண்ட் இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. அந்த பீனியல் கிளாண்டு தான் நம்மளுடைய லைட் ரெசப்டார் செல்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்குது. ஓகேங்களா. அது வந்து ஒரு கோன் மாதிரி, நம்மளுடைய மொபைல்ல எல்லாம் வந்து ஒரு இது இருக்கும், ஒரு சின்ன குவார்ட்ஸ் கல் மாதிரி. ஸோ அதுதான் வைப்ரேட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு சிக்னலை வந்து ரிசீவ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய பீனியல் கிளாண்டுக்குள்ளார அந்த பீனியல் கிளாண்டே அந்த மாதிரி தான் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அது விழிக்கும் போதுதான் நம்மளால ஹை ஃப்ரீக்வன்சியான ஒரு விஷயத்த, சட்டிலான விஷயத்த, நமக்கு இந்த பிசிக்கல் ஐக்கு தெரியாத ஒரு விஷயத்தையெல்லாம் அதனால தான் பார்க்க முடியும். ஏன்னா அந்த இடத்துலதான் வந்து அதுதான் எனர்ஜி டிரான்ஸ்மிட் பண்ற ஒரு சிஸ்டம். அதனால அங்க வந்து விசிபிள் லைட் இல்லாத லைட்டையும், எல்லாமே லைட் தானே, எல்லாமே எனர்ஜி தானே, அதுதான் அங்க வந்து பார்க்க முடியும். ஸோ அதுதான் நம்ம வந்து இன்னர் சென்ஸ் இல்ல சிக்ஸ்த் சென்ஸ் இல்ல தேர்ட் ஐ அப்படிங்கிறத சொல்றோம். ஏன்னா அது காரணம் அதனுடைய அமைப்பே அப்படிதான். ஏன்னா அங்க இருந்துதான் நம்ம வந்து லைட் எல்லாம் வந்து பர்சீவ் பண்ண முடியுது அதனால. ஸோ அது இருக்கட்டும். ஸோ இங்க இப்ப வந்து 3 ஆங்கரிங் ஆயிடுச்சு. இப்ப 4th ஆங்கரிங் பாயிண்ட் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஆங்கர் பண்ண போறோம். இந்த இந்த இடத்துக்கு ஆங்கர் பண்றதுக்கு நம்ம அந்த நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து அந்த தேர்ட் ஐ பகுதியில இருக்கலாம். அப்படிங்களா. அப்படியே இல்லைன்னா நம்ம அப்படியே இப்படி கண்ணை அப்படி மேல் நோக்கி அப்படி பார்த்தோம், கண்ணு திறந்துட்டும் சரி கண்ணை மூடிட்டும் சரி, அப்படி பார்க்கும்போது லைட்டா அந்த இடத்துல ஒரு டென்ஷன் எழும். ஓகேங்களா. ஒரு ஒரு இறுக்கம் எழும். ஓகேங்களா. அதுதான் நம்மளுக்கு தேவை. அந்த இறுக்கத்துல நம்ம வந்து பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணணும். ஓகே. இது வந்து டீப்பா வந்து பிரீத் இன் பிரீத் அவுட் வந்து நம்ம பண்ணணும். ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கு வந்து 4 ஆங்கரிங் பாயிண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இந்த 4 ஆங்கரிங் பாயிண்ட் மூலமா தான் நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு மெயின், எப்படி ஒரு பெரிய பைப்ல இருந்து சின்ன சின்ன பைப்ஸ் வந்து பிரிஞ்சு அது அப்படித்தானே வந்து வாட்டர் நெட்வொர்க் ஆகட்டும், எந்த ஒரு நெட்வொர்க் ஆகட்டும் வேலை செய்யுது. ஒரு மெயின் லைன் வரும், எலக்ட்ரிசிட்டி கிரிட் கூட ஒரு மெயின் லைன் வரும். அதுல இருந்து தான் வீட்டுக்கு பவர் சப்ளை வருது. அதுல இருந்து தான் சின்ன சின்னதா ரூம்ஸுக்கு லைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவர் சப்ளை போகுது. அந்த மாதிரி நம்ம உடல்ல இருக்கிற அந்த மெயின் கிரிட் என்னன்னா இந்த இந்த நம்மளுடைய சக்ரா சிஸ்டம். ஓகேங்களா. அதுல தான் நம்ம இந்த மெயின் பாயிண்ட்ஸ்ல இந்த ரூட் லாக்கு, ஹார்ட் லாக்கு, த்ரோட்டு, தேர்ட் ஐ, இந்த இடத்துல நம்ம வந்து ஆங்கர் பண்ணி இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா. இதை நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து என்ன சொல்றது, இந்த அலைன்மெண்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணணும், இதை நம்ம ஃபீல் பண்ணணும். இது ஜஸ்ட் விஷுவலைஸும் பண்ணணும். ஓகேங்களா. ஓரளவுக்கு விஷுவலைஸ் பண்ணணும். பட் ஜஸ்ட் மைண்ட் அளவுல அதை வந்து ஓகே இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதுல கேட்டு விடுறது இல்ல, ஜஸ்ட் ஒரு கற்பனை பண்ணிக்கிறது கிடையாது. ஜஸ்ட் இது உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஒவ்வொரு லிட்ரலா அந்த பைப் அந்த கிரிட்டை வந்து நீங்க வந்து சென்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் இது பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து அந்த சென்ட்ரல் லைன் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடுது. அந்த கிரிட்ல வந்து நல்ல எனர்ஜி வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகுது. அதான் பெரிய கிரிட் இல்லைங்களா. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கு. இதுதான் நம்மளுடைய சென்ட்ரல் கிரிட். ஓகேங்களா. இங்க பாருங்க, பெரிய ஃபனல் மாதிரி நம்ம உடல்ல இருக்கிற அந்த கோர்ல தான் வந்து ஃபுல் எனர்ஜி, நம்மளுடைய மெயின் எனர்ஜி, நம்ம ஸ்பிரிட் எனர்ஜி எல்லாமே அங்கதானே நம்மளுக்கு வந்து பாயுது. ஓகே. ஸோ அந்த எனர்ஜி சிஸ்டமா வந்து நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம வந்து என்ன சொல்றது, நம்மள வந்து ஆங்கர் பண்ணி வைக்கிறது தான் வந்து செகண்ட் ப்ராக்டிஸ். ஓகே. இப்ப தேர்ட் ப்ராக்டிஸ். ஓகே. ஓகே மேம். இப்ப வந்து தேர்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா, இதுல வந்து நம்ம வந்து பிரெத் எனர்ஜியும் வந்து நம்ம சேர்த்து இதுக்குள்ளார வந்து போட வைக்கணும். ஓகே. ரெண்டாவது இது ப்ராக்டிஸ் பண்ணீங்களா நம்ம. ஓகே. ஓகே மாஸ்டர்ஸ். இப்ப வந்து செகண்ட் இது வந்து நம்ம இப்ப ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம எப்படி லாக் பண்றது அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்க எல்லாரும் கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நேரா உட்காருங்க. ஏன் நேரா உட்காடுறோம்னா நம்மளுடைய கோர் அந்த பைப் நேரா இருக்கணும். நம்மளுடைய மெயின் பவர் சப்ளை பைப்பை வந்து நம்ம நேராக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்பைனை நேரா வைங்கன்னு எல்லா இடத்துலயும் சொல்றது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நேரா உட்காந்துக்கிட்டு நம்ம இப்ப வந்து அந்த ரூட் சக்கராவை வந்து கண்ணை முடிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய, ஏன் கண்ணை முடிக்கணும்னா அந்த கவனச்சிதறல் வெளியில போகாம உள்ளுக்குள்ளார இருக்கிறதுக்கு தான். அந்த நம்ம ரூட் பகுதி, அந்த ஸ்பைனுக்கு கீழே உள்ள பகுதியை வந்து நீங்க நல்லா இறுக்கி பிடிங்க. இறுக்கி பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்க மசில்ஸ் அதெல்லாம் வந்து
சென்ஸ் பண்ணுங்க. அப்படியே டீப் பிரீத்தும் அந்த இடத்துல டீப் பிரீத் பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகே, அப்ப அங்க இருந்து அப்படியே கொஞ்சமா மேல வந்து ஹார்ட் சென்டர்ல செஸ்ட் பகுதியை வந்து நல்லா இறுக்கி பிடிங்க. இறுக்கி பிடிச்சு அந்த இடத்துல அப்படியே டீப்பா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணும்போது அந்த செஸ்ட் பகுதியில் உள்ள அந்த மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி விடுங்க. அதுல இருந்து அப்படியே இப்போ வந்து த்ரோட் சென்டருக்கு வாங்க. த்ரோட் சென்டர்ல அப்படியே கழுத்தை இறுக்கி பிடுங்க. பிடிச்சு அப்படின்னு ஒரு அப்படி இறுக்கி பிடிச்சு பிரீத் பண்ணும்போது அப்படி ஒரு சத்தம் வரும். பிரெத் எவ்வளவு சத்தமா வேணா பண்ணுங்க. எவ்வளவு சத்தமா பண்றீங்களோ அவ்வளவு நல்லது. நம்ம இறுக்கி பிடிங்க. இந்த பர்பஸ் வந்து பிரெத் டீப்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இறுக்கி பிடிக்கிறது. ஏன் இறுக்கி பிடிக்கிறோம்னா இறுக்கி பிடிக்கும் போதுதான் உங்களுக்கு அங்க என்னென்ன மசில்ஸ் இருக்கு, என்னென்ன டிஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சென்ஸ் ஆகும். அந்த பைப்பு உங்களுக்கு வந்து சென்ஸ் ஆகும். அதுக்காக. ஓகேங்களா? இப்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்ப வந்து தேர்ட் ஐ பாயிண்ட்டுக்கு கண்ணை மூடிட்டு ஆகட்டும், இல்ல கண்ணை திறந்து இப்படி இப்படி கண்ணு வந்து மேல அந்த தேர்ட் ஐ நோக்கி பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு லைட்டா வலிக்கும். இருக்கிற மாதிரி இப்படி அந்த மசில்ஸ் அங்க இருக்குது இல்லையா? இருக்கும்போது உங்களுக்கு தலைக்குள்ளார அந்த பிரெயின்குள்ளார அந்த மசில்ஸ் அந்த அந்த இதெல்லாம் வந்து இருக்கும். அந்த கண்ணுக்கு மேல இந்த மசில்ஸ் எல்லாம் இழுக்குது இல்லைங்களா? இந்த மசில்ஸ் எல்லாம் சென்ஸ் பண்ணுங்க. நல்லா பிரெத் எனர்ஜி வந்து அங்க உள்ளார வந்து பாயிற மாதிரி கவனிச்சுக்கோங்க. ஓகே மாஸ்டர்ஸ். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளுடைய அவேர்னஸ் எப்படி ஆங்கர் பண்ணிருக்கோம், நம்மள லிட்டரலா நம்ம உடல்ல வந்து கட்டி போடுறோம் நம்ம. ஓகேங்களா? ஆங்கரிங்னா கட்டி போடுறதுதான். எதுக்குமே விழாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வைக்கிறோம். நம்ம நல்லா நம்ம நம்ம ஒரு ட்ரீ மாதிரி நம்மளுடைய இதை வந்து கிரிப்பா பிடிச்சிக்கிறோம். நம்ம ரூட் சக்கரா, ஹார்ட் சக்கரா, த்ரோட் சக்கரா, தேர்ட் ஐ சக்கரா 4 இடத்துலயும் நம்ம வந்து டைட் பண்ணி நம்ம வந்து ஆங்கர் பண்ணி வச்சுட்டோம். ஓகேங்களா? இதுதான் செகண்ட் ஆங்கரிங் கோட். இப்ப தேர்ட் ஆங்கரிங் கோடுல என்ன பண்றோம்னா இதே சென்ட்ரல் கோர் தான் நம்மளுக்கு. ஆனா இதுல வந்து இன்னும் நம்ம பிரெத் மூலமா நம்ம வந்து வந்து செலுத்துறோம். ஓகேங்களா? கான்சியஸா இந்த ஆங்கரிங் பாயிண்ட்ஸ்ல எல்லாம் வந்து ஃபுல்லா பிரெத்தை வந்து நம்ம வந்து செலுத்த போறோம். அப்படியே பிரெத்தையே நம்ம வந்து இந்த ஃபுல் அந்த சென்ட்ரல் பைப்ல சுவாசிக்கிற மாதிரி நம்ம வந்து எடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆங்கரிங் பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து எர்த்தோட நம்ம வந்து கனெக்ட் பண்றதுக்கு இதுவா இருக்குது. ஸோ அப்ப அந்த மூலாதாரம் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆனா என்ன ஆகும், ஃபுல் எனர்ஜி பாயிண்ட்ஸும் அந்த எர்த்ல இருந்து வர அந்த எர்த்தோட அந்த மூலாதாரம் வந்து டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அந்த எனர்ஜி ரிட்டர்ன் போகுது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல காமிச்ச மாதிரி, ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல காமிச்ச மாதிரி டிஸ்டர்ப் ஆகும்போதுதான் உங்களுக்கு அந்த வாப்லா அந்த ஃபுல் சிஸ்டமும் அங்கங்க டிஸ்டர்ப் ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது வந்து இந்த சென்ட்ரல் பிரீத்திங் டெக்னிக். இந்த தேர்ட் ப்ராக்டிஸ் இப்ப இந்த ஃபிகர்ல காமிச்சிருக்கு இல்லைங்களா? மேல இருந்து அப்படியே எனர்ஜி பிரீத் பண்ணணும், திரும்ப கீழே இருந்து அப்படி பிரீத் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து தேர்ட் ப்ராக்டிஸ். இதுதான் பேசிக். இந்த எனர்ஜி கோர்ஸ்ல இந்த தேர்ட் ப்ராக்டிஸா வந்து நீங்க அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? இந்த 3 ப்ராக்டிஸ் இன்னும் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. எது வேணா யூஸ் பண்ணலாம். பட் இதுதான் நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து நமக்குள்ளார இருக்கிற எலிவேட்டர் ஷாஃப்ட் மாதிரி மெயின் பில்லர். ஓகேங்களா? இத வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ எப்படி சென்ட்ரல் சேனல் பிரீதிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த மூலாதாரத்துல இருந்து எடுக்கிறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதை ஸ்குவீஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஹார்ட்டை வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்றோம். ஓகேங்களா? அதுல இருந்து அப்படியே வந்து மேல வரைக்கும் சென்ஸ் பண்ணிக்கிறோம். சென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இங்க யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம தலையில இருந்து ஒரு 6 இன்ச்சு மேல இங்க இருந்து நம்மளுக்கு வந்து சுவாசிக்கிற மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபிகர்ல வந்து காமிச்சிருக்கிறாங்க இல்லையா? மேல வந்து ஒரு ஒரு லேயர் இங்க இருந்து நம்ம பிரீத் பண்ற மாதிரி. இங்க நம்ம தலை இருக்குன்னா இங்க இருந்து ஒரு 6 இன்ச் தள்ளி நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணோம். அப்படியே ஒரு ஒரு பெரிய ஒயிட் லைட் இல்லைன்னா பால், ஒரு கோல்டு லைட்டை வந்து நம்ம அப்படியே ஃபுல்லா பிரீத் பண்ண போறோம். ஓகேங்களா? நான் சொல்ல சொல்ல அப்படியே செய்யுங்க மாஸ்டர்ஸ். நம்ம வந்து ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு முதுகு தண்டை நேரா வச்சுக்கோங்க. கண்களை மூடி உட்காந்துக்கலாங்க. ஓகே. தலையில இருந்து ஒரு 6 இன்ச்சுக்கு மேல ஒரு பெரிய லைட் பால் இங்க இருக்கு. ஓகேங்களா? அது வந்து அததான் நம்ம இப்ப பிரீத் பண்ண போறோம். அந்த லைட் அப்படியே உங்களுக்குள்ளார மேல இருந்து அப்படியே தலையில இருந்து அப்படியே நீங்க வந்து பிரீத் பண்ணிக்கிட்டு உள்ளார வர்றீங்க. இப்படி எப்படி ஒரு லிஃப்ட்ல வந்து அப்படியே மெதுவா அந்த லிஃப்ட் இறங்குது இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த பால் வந்து மேல இருந்து உங்களுக்கு உள்ளார வந்து அப்படியே இறங்கணும். ஓகே. தலையில இருந்து அப்படியே அந்த சென்ட்ரல் சேனல் வழியா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே. அந்த லைட் அங்க இருந்து அப்படியே கீழே
இறங்கி இறங்கி அந்த பால் இறங்கும் போது அந்த பைப்பு வழியா அப்படியே இறங்கிக்கிட்டு வருது நம்மளுக்குள்ளார. ஓகே, அப்படியே அதை பிரீத் பண்றீங்க. பிரீத் பண்ணும்போது என்ன ஆகுது, உள்ளார நம்மளோட ஆங்கர் பாயிண்ட்ஸ் இப்ப பார்த்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஸ்குவீஸ் பண்றீங்க. முடிஞ்ச அளவுக்கு அட் அ டைம்ல ஸ்குவீஸ் பண்றீங்க. ஓகே, ரூட் சக்கரா, ஹார்ட், த்ரோட்டு, தேர்ட் ஐ எல்லாத்தையும் அப்படி அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த சென்ட்ரல் கோரியே நம்ம வந்து ஸ்குவீஸ் பண்றோம். ஓகேங்களா, நல்லா அந்த லைட் பால் உள்ளார இறங்குது. நம்மளுக்கு அப்படியே அந்த வயிறு பகுதி வந்து சுவாசிக்கும் போது நல்லா விரிவடையுது. ஓகேங்களா, நம்மளுடைய டயப்ரம் வயிற்று பகுதி எல்லாம் விரிவடையுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வழியா அந்த மூலாதாரத்து வழியா நம்ம வந்து அதை எக்ஸேல் பண்றோம். அந்த லைட்டை அப்படியே கீழே வந்து எக்ஸேல் பண்றோம். இன்னும் அந்த அந்த ஆங்கரிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா, இதே நம்ம இப்ப எக்ஸேல் பண்ணும்போது மூச்சு விடும்போது அந்த வயிறு அப்படியே ஸ்பைனோட முடிஞ்ச அளவுக்கு ஒட்டணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்குவீஸ் பண்றோம். ஓகே, ஸ்குவீஸ் பண்ணி அப்படியே அந்த ஸ்பைன்ல இருந்து கீழே எர்த்துக்கு நம்ம அந்த லைட்டை வந்து செலுத்திடும். அந்த அந்த மூச்சு காத்தை வந்து அப்படி செலுத்திடுறோம். ஓகே, இப்போ திரும்ப இதையே ரிவர்ஸா எடுத்துக்க போறோம். என்ன பண்ண போறோம், இப்ப கீழே இருந்து மேல நம்ம வந்து மூச்சு எடுக்க போறோம். எர்த் இருக்கு இல்லைங்களா, எர்த்ல இருந்து அந்த ஒளி காற்று வந்து மூச்சா நம்மளுடைய கீழே அந்த ஸ்பைன்ல இருந்து அந்த மூலாதாரத்துல இருந்து அந்த சென்ட்ரல் ஷாஃப்ட் வழியா நம்மளுக்கு அப்படியே மேல ஏறுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்குறோம், மூச்சு இழுக்கிறோம். மூச்சு இழுக்கும் போது அப்படியே மூலாதாரத்துல இருந்து வயிற்றுல இருந்து அப்படியே ஹார்ட்டுக்கு மேல ஏறுறோம். இப்ப வந்து அப்படியே த்ரோட்டு கிட்ட வரும்போது மூச்சு விடுறோம். மூச்சு விடும்போது அந்த லைட் வந்து த்ரோட்ல இருந்து அப்படியே தலைவலியா அது பேர் என்ன, பிரம்மரந்திரத்து வழியா சிக்ஸ்த் சக்கரா வழியா அப்படியே வெளில போகுது. ஓகேங்களா மாஸ்டர்ஸ், இதையே நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இதுல வந்து மூச்சு இழுக்கிறதும் எக்ஸேல் பண்றதும் வந்து ரிலாக்ஸா பண்ணுங்க. ஓகேங்களா, இது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தான் இவ்வளவு லேட் ஆகும். ஜஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஈஸியா நம்ம பண்ணலாம். த்ரூ அவுட் த டே பண்ணலாம். எஸ்பெஷலி நீங்க வந்து தூங்குறதுக்கு முன்னாடி இத நல்லா பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டு திரும்ப எந்திரிச்ச உடனேவே இத வந்து திருப்ப பண்ணணும். ஓகேங்களா, இதை நம்ம அடுத்த ஆங்கரிங் கோட் செகண்ட் கோடு ஃபீலிங் கோட்லயும் இந்த ப்ராக்டிஸை வந்து நம்ம திரும்ப இதை வந்து பண்ணுவோம். ஓகேங்களா, ஆனா அதுல வந்து ஃபீல் பண்றதுக்காக பண்ணுவோம். பட் இதுதான் பேசிக். ஸோ இதுக்கு பேரு சென்ட்ரல் பிரீத்திங் மெத்தட். ஓகே, இது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க உங்களுக்குள்ளார இருக்க போறீங்க. இது வந்து அவ்வளோ எனர்ஜி வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. ஓகே, அடுத்த மெத்தடுக்கு பேரு டிராப் இன் டிராப் அவுட் மெத்தட். ஓகேங்களா, இங்க இருக்கட்டும். ஸோ அடுத்த மெத்தட் வந்து டிராப் இன் டிராப் அவுட் அப்படிங்கிறது மெத்தட். ஓகே, இது வந்து சென்ட்ரல் பிரீத்திங் மெத்தட் மாதிரியே தான். ஆனா வந்து மேல இருந்து ஸ்ட்ரைட்டா இது வந்து எப்படி நம்ம சப்ஜெக்ட் அதாவது உங்களுடைய அட்டென்ஷனை வந்து வெளிப்புறமா செலுத்தி அப்படியே உங்களுக்குள்ளார செலுத்துனீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை வந்து ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி மேல இருந்து உங்களுக்குள்ளார அப்படியே வந்து கீழே இறங்குது. கீழே இறங்கும் போது என்னென்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய என்ன சொல்றது, மேல இருந்து அந்த எனர்ஜி இறங்கும் போது நம்மளுக்கு அப்படியே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டா நம்ம வந்து ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கணும். அப்படியே இறங்கும் போது நம்மளுடைய எதெல்லாம் டென்ஸா இருக்கோ எனர்ஜி, நம்மளுக்குள்ளார இருக்கிற எல்லா அன்பிளசன்ட் ஃபீலிங் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து ஃப்ளஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கற்பனையா நம்ம வந்து அதை வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கணும். அதுதான் இந்த மெத்தட். ஓகேங்களா, ஸோ இது பண்றதுக்கு மெயினா வந்து நம்ம எல்லாத்தையும் லெட் கோ பண்றது. ஜென்ரலா நம்ம மைண்ட் லெவல்ல இருக்கும்போது நம்மளால வந்து லெட் கோ பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த கதை ரொம்ப முக்கியம், அந்த டிராமா ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, மைண்ட் அளவுலயே நம்ம இருக்கும்போது. ஸோ அதனால நம்ம வந்து எனர்ஜி லெவல்ல நம்ம ஒரு விஷயத்த அணுகும் போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது வந்து என்ன சொல்றது, யார் கூடயா கான்ஃபிளிக்ட் இருந்தாலும் சரி, இப்ப வந்து இவ்வளவு நேரம் வந்து நம்ம அந்த ஸ்குவீசிங் பண்ணதுக்கு காரணம், நம்ம ஏன் வந்து நம்ம அந்த ஆங்கரிங் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்தையும் ஸ்குவீஸ் பண்ணணும் அப்படின்னு காரணம் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுது இல்லைங்களா. நம்ம வந்து ஏன் ஒருத்தங்களோட நம்மளுக்கு கான்ஃபிளிக்ட் வருது, ஏன்னா நம்ம சொல்றத வந்து நம்மளோட அவங்க வந்து ஒரு டேர்ம்ஸ்ல வந்து அவங்க அக்ரி ஆகல இல்லைங்களா. அக்ரி ஆகாதப்பதான் நம்மளுக்கு வந்து கான்ஃபிளிக்ட் வருது. இப்போ கான்ஃபிளிக்ட் வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அவங்க வந்து நம்ம போக்குல இல்ல, நம்ம சொல்றதுக்கு வந்து அக்ரி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அப்பதான் நம்மளுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம வந்து உள்ளுக்குள்ளார வந்து நம்ம வந்து அதை இறுக்கி பிடிக்கும் போது அந்த மசில் டென்ஷன் ஆகிறது,
இதுவாகும்போது ஓகே அப்பதான் நம்மளுக்கு தெரியும் அங்க மசில்ஸ் இருக்கு, அங்க டிஷ்யூஸ் இருக்கு, அங்க நம்மளுடைய எனர்ஜி கிரிட் வந்து போய்கிட்டு இருக்குது அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து பிசிக்கலா நம்மளுக்கு வந்து சென்ஸ் பண்ணணும் இல்லைங்களா? அதனாலதான் நம்ம வந்து அப்படி டைட் பண்றது, முடிஞ்ச அளவுக்கு இறுக்கி ரிலாக்ஸ் பண்றது எல்லாமே அதுதான் அங்க காரணம். ஓகேங்களா? சோ இது வந்து அஹ், நம்ம இந்த தேர்ட் மெத்தட்ல ஃபோர்த் மெத்தட்ல வந்து டிராப்பிங் டிராப் த்ரூ மெத்தட்லயும் நம்ம வந்து இது பண்ண போறோம். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம அப்படியே ரிலாக்ஸ்டா உட்காந்துக்க போறோம். ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு நம்ம எனர்ஜி வந்து நம்ம தலை மேல இருந்து அப்படியே ஷோல்டருக்கு வந்து அப்படியே விழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அப்படியே எனர்ஜி விழும்போது நம்ம டென்ஷன் எல்லாம் என்ன ஆகுது, டென்ஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு தலையில இருந்து அப்படியே டென்ஷனை வந்து நீங்க கீழே இறக்குறீங்க. அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி அந்த டென்ஷனை மேல இருந்து அழுத்தி முடிஞ்ச அளவுக்கு அந்த 4 ஆங்கரிங் பாயிண்ட் எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் இந்த 4 ஆங்கரிங் பாயிண்ட் அந்த ரூட் சக்கர, ஹார்ட், த்ரோட்டு, தேர்ட் ஐ பாயிண்ட் வந்து இறுக்கி பிடிக்கணும். ஓகே, அந்த டென்ஷனையும் அப்படியே கீழே வந்து அழுத்தி தள்ளுறீங்க. Okay? தலையில இருந்து கீழே அழுத்தி தள்ளுறீங்க. திரும்ப மூச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ணும்போது நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. எல்லா ஆங்கரிங் பாயிண்ட்ஸையும் இப்ப ரிலீஸ் பண்றீங்க. ரிலாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆயிடுது. இப்ப வந்து உங்களுக்கு நல்ல ஃபீல் கிடைக்கிற மாதிரி நீங்க வந்து உணரலாம். ஓகேங்களா மாஸ்டர்? ஃபுல் டே த்ரூ அவுட் த டே நீங்க வந்து இது ஈஸியா பண்ண முடியும். ஹவா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இதை நீங்க இப்படியும் பண்ணலாம். அப்படியே மேல இருந்து அன்பு மழை இல்ல அன்பு ஃபால்ஸ் அப்படியே உங்க மேல அப்படி பாயும் போது அந்த டென்ஷன் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போகுது இல்லைங்களா? அந்த மாதிரியும் நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறீங்க. ஓகே மாஸ்டர்? ஸோ இதுதான் ஃபோர்த் மெத்தட். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஆங்கரிங் பண்ண நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், நம்மளுடைய ரூட் சக்கரா வந்து நல்லா பலமடையும். ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன, நம்ம அந்த பிசிக்கல் சர்வைவல், அந்த செக்யூரிட்டி, அந்த அந்த நினைப்புல இருந்து, அதுக்கு மெயின் காரணமே அந்த இன்ஆக்டிவ், அந்த ரூட் சக்கரா இன்ஆக்டிவா இருக்கிறதுனாலதான் அந்த ஃபீலிங்ல இருந்து நம்ம வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங், நம்ம நல்லா சேஃபா இருக்கும், இது எல்லாமே நம்மளது, நம்மளுடைய வீடு அப்படிங்கிற அந்த ஒரு சென்ஸ் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் அதெல்லாம் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இது பண்ண நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, இந்த ஸ்லோவா அந்த நெகட்டிவ் திங்கிங்ல இருந்து நம்ம வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான பாதையில நம்ம வந்து அப்படியே போவோம். ஓகேங்களா? இது பண்ண நம்மளுக்கு வந்து போன்ஸ் கூட வந்து சரியாகும். நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ரூட் சக்கரா எந்தெந்த பிசிக்கல் பாடி பார்ட்டோட ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா? அதனுடைய கூட நம்மளுக்கு வந்து இது வந்து ஸ்லோவா நம்மளுக்கு வந்து ஹீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரூட் சக்கரா வந்து ஓகே, ஸோ இதை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த போனு, ஹிப்ஸ், ஃபீட்டு எல்லா இடமும் நம்மளுக்கு வந்து அதுல எனர்ஜி பாயறதும் உங்களுக்கு வந்து நல்லாவே சென்ஸ் ஆகும். ஓகே மாஸ்டர்ஸ்? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஆங்கரிங் கோடு பண்ண உங்களுக்கு வந்து எனர்ஜி சீரமையறதுங்கிறது உங்களுக்கு ஈஸியாவே தெரியும். இது போக உங்களுக்கு வந்து சில யோகா இருக்கு இல்லைங்களா? யோகா இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த யோகா சொல்ல சொல்ல உங்களுக்கு உங்களுக்கு இமேஜ் போயிடுச்சுங்களா உங்களுக்கு? ஓகே, ஸோ இதுல வந்து இன்னொரு ஸ்பெஷல் யோகா அவங்க வந்து சொல்லியிருக்கிறது, அதான் சேர் பேர்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கும் போதே நம்ம வந்து இந்த ஆங்கரிங் கோடும் வந்து நம்ம சேர்த்து பண்ணலாம். ஸோ இதுல அவங்க வந்து இந்த யோகா போசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சேர் மாதிரி அப்படி கால் ரெண்டுத்தையும் இப்படி அகட்டி வச்சுட்டு கை இப்படி நல்லா நீட்டி அப்படி உக்காந்துட்டு இருக்கணும். அதை பண்ணும்போது நீங்க வந்து இந்த எனர்ஜி கோர்ஸ் அந்த உங்களுடைய எல்லா இந்த இந்த 4 எனர்ஜி கோர்ஸ்ல நீங்க எந்த ப்ராக்டிஸ் வேணா பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அந்த சென்ட்ரல் சேனல் பிரீத்திங்கிறத பண்ணுங்க, அதுலயே எல்லாமே வந்துடுது. அந்த தேர்ட் ப்ராக்டிஸ் பண்ண அதே தான் பிரெத் ஒர்க்குக்கும். அந்த பிரெத் ஒர்க் வந்து நீங்க வந்து இந்த யோகா போஸ் பண்ணும்போது, ட்ரீ போஸோ வேற எந்த ஆசனம், யோகா நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது பண்ணும்போது நீங்க அதை ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா பெட்டரான ரிசல்ட்ஸ் வரும். ஓகேங்களா? இந்த ஆங்கரிங் கோட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 3 சேலஞ்சஸ் எல்லாம் வரும். சில டைம் வந்து அது ஸ்க்யூஸ் பண்ண முடியல, ஸ்க்யூஸ் பண்ணிக்கிட்டே ப்ரீத் பண்ண முடியல அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு வந்து திரும்ப வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ணும். ஸ்க்யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த இடத்துல மசில்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த ஃப்ரிக்ஷன்லாம் கிரியேட் ஆகிறது தெரியும். அப்ப அது கூட நீங்க வந்து டீப்பா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து அது எக்ஸ்பென்ஷன் அந்த இதெல்லாம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். அடுத்த சேலஞ்ச் என்னன்னா, என்னால அந்த ஏரியாவை வந்து சென்ஸ் பண்ண முடியல,
இப்ப ஸ்க்வீஸ் பண்ணும்போது இந்த ஹார்ட் சக்கரால ஸ்க்வீஸ் பண்ணும்போது எனக்கு அங்க மசில்ஸ் எல்லாம் உணர முடியல அப்படின்னா அதுதான் அங்க வந்து மெயின் பாயிண்டே. ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியல, அந்த இடத்துல சென்ஸ் பண்ண முடியல அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய அவேர்னஸ் அங்க போகலன்னு அர்த்தம். அப்ப நம்ம அந்த சர்க்கியூட் அங்க ஆப்ரேட் பண்ணாததுனால ஆப்வியஸா அங்க வந்து எனர்ஜி வந்து பிளாக் ஆயிருக்கும். இது பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஆஹ் என்ன சொல்றது, சென்சேஷன்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். அடுத்தது வந்து நம்ம வந்து இதெல்லாம் டூ மச்சா இருக்குது, எல்லாத்தையும் ஒட்டக்கா பண்ணணும், 4 ஆங்கர் பாயிண்ட்ஸையும் ஒட்டுமொத்தமா அந்த சென்ட்ரல் சேனல் பிரீதிங்ல பண்ணணுமே, இது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணுமே அப்படின்லாம் வந்து நம்ம வந்து நினைக்க தேவையில்லை. இது வந்து ஸ்லோவா இது பண்ண முடியலையா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பாயிண்டா வந்து நம்ம பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணலாம். சரியா? இதுக்கு முக்கியமான மெயின் விஷயம் வந்து கிவ் அப் பண்ணாதீங்க, ஸ்லோவா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவேர்னஸ் பிரெத் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே, நம்மளுக்கு மூலாதாரத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் நிக்குதுன்னா அங்க மாத்திரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா ஹார்ட் சக்ரா பண்ணுங்க, இல்லைன்னா த்ரோட் சக்ரா பண்ணுங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்மளுக்கு, அதாவது கிவ் அப் பண்ணாம கன்சிஸ்டண்டா ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும் மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் நம்மளை வந்து ஃபுல்லா ரூட் பண்ணும் போதே நம்மளுக்கு வந்து எனர்ஜெட்டிக்கா வந்து ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லாமே மற்ற கோர்ஸ் எல்லாம் ஐ மீன் மற்ற விஷயங்கள்லாம் வந்து இதுதான் ரூட், இதுதான் பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகேங்களா மாஸ்டர்? நாளைக்கு வந்து ஃபீலிங் கோட் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.